இனி வருகின்ற நாட்கள் அனைத்தும் சிவபெருமானின் அருளால் நல்ல நாளாக மாறப்போகுதுங்க. நீங்களும் சிவபெருமானை வழிபடக்கூடிய பக்தராக இருந்தீங்கன்னா ஓம் நமச்சிவாயா போற்றி எனும் மந்திரத்தை 3 முறை கமெண்ட் பண்ணுங்க. நிச்சயம் சிவனின் அருளால் இந்த வாரம் பார்த்தீங்கன்னா திங்கக்கிழமைக்குள்ள நிச்சயம் நல்லது நடக்கும். நீங்களும் பிரதோஷ நேரத்தில் பார்த்தீங்கன்னா சிவ ஆலயத்துக்கு செல்லக்கூடிய நபராக இருந்தீங்கன்னா அங்கு இருக்கக்கூடிய கால பைரவரை நிச்சயம் தவறாமல் வழிபட்டுவாங்க. நமக்கு வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா என்னதான் இவ்வளோ கஷ்டம் வருது, ஏன் வாழ்க்கை முழுதும் இப்படி இருக்குதுன்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா வழிபட வேண்டிய ஒரு சிறப்பான தெய்வம் மட்டும் இல்லைங்க, ரொம்ப சக்தி வாய்ந்த தெய்வ வழிபாடு தான் இந்த கால பைரவ வழிபாடு. தொடர்ந்து 7 நாட்கள் பார்த்திங்கன்னா இந்த சிவன் கோவில்களில் வீற்றிருக்கக்கூடிய கால பைரவருக்கு இந்த நேரத்தில் இந்த முறையில் தீபம் ஏற்றி வழிபடுங்க, நிச்சயம் நல்லது நடக்கும். ஏன்னா சிவபெருமானுடைய ருத்ர வடிவமான கால பைரவர் பற்றியும் அவரை வழிபடுவதால் நமக்கு ஏற்படக்கூடிய பலன்கள் பற்றி தான் இந்த வீடியோவில் இன்றைக்கி பார்க்க போகிறோங்க. நீங்களும் பார்த்தீங்கன்னா சிவன் கோவிலுக்கு பிரதோஷ நேரத்தில் சென்று வழிபடக்கூடிய பக்தராக இருந்தீங்கன்னா ஓம் நமச்சிவாயா போற்றி எனும் மந்திரத்தை 3 முறை கமெண்ட் பண்ணிவிட்டு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தனிப்பட்ட முறையில் உங்கள் ஜாதக ரீதியாக ஏற்படக்கூடிய பிரச்சனைக்கு வீடியோவில் டிஸ்கிரிப்ஷன் கீழே ஜோதிடர் நம்பர் கொடுத்துருக்கோம், அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிவபெருமானுடைய ருத்ர வடிவம் தான் இந்த பைரவருங்க. அவரே கால பைரவர், ஆதி பைரவர், சொர்ண பைரவர், உக்ர பைரவர், சொர்ண ஆகர்ஷ்ண பைரவர்னு பல வடிவங்கள் பல பெயர்களில் பல கோவில்களை அருள்பாலித்து வராரு. நாய் பைரவரின் வாகனம் என்பதால் நாயை பைரவரின் அம்சமாக கருதி வழிபடக்கூடிய வழக்கமும் பல தலங்களில் இருக்கு. பைரவர் தான் சனியின் குருவாகவும் 12 ராசிகளில் 8 திசைகள் பஞ்சபூதங்கள்னு நவ கிரகங்களையும் காலம் கட்டுப்படுத்துவோராக சொல்லப்படுது. மொத்தம் 64 பைரவ ரூபங்கள் இருப்பதாக சொல்லப்பட்டாலும் பைரவரை எப்படி வழிபட்டால் என்ன பலன் கிடைக்கும், என்ன செய்தால் இவருடைய அருள் முழுமையாக கிடைக்கும்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறேங்க. சிவபெருமானுடைய 64 வடிவங்களில் ஒருவராக பைரவர் படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல்னு 5 தொழில்களையும் செய்யக்கூடிய நபர். எனவே இவருக்கு 5 தீபங்கள் வைத்து விளக்கேற்றி வழிபடும் போது காலத்தால் தீர்க்க முடியாத எத்தனை பிரச்சனையும் அவர் தீர்த்து வைப்பார்னு சொல்லுவாங்க. சிவ ஆலயங்களில் முதல் வழிபாடு விநாயகருக்குனா இறுதி வழிபாடு நிச்சயம் இந்த பைரவருக்கு தான். காவல் தெய்வமாக விளங்கக்கூடிய பைரவர் என்றாலும் பயத்தை நீக்குபவருங்க. அடியர்களின் பாவத்தை நீக்கக்கூடிய அருள் பாலிக்கக்கூடிய தெய்வம். பைரவரை வழிபட ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய தேய்பிரை அஷ்டமி ரொம்பவே சிறப்பான நாள். ஞாயிறு முதல் சனி வரையிலான வாரத்தின் அனைத்து நாட்களுமே நாம் பைரவரை வழிபட சிறப்பான பலன் உண்டு. இருந்தாலும் தேய்பிரை வளர்பிறை நாட்களில் வரக்கூடிய அஷ்டமி திதி வழிபாடு ரொம்பவே சிறப்பான பலனை தரும். இந்த நாளில் விசேஷ பூஜைகள் ஏதும் செய்யாமல் மனதார அடைத்தாலே நிச்சயம் உடனடியாக ஓடி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய கஷ்டங்களை நீக்கிடுவார். இந்த பைரவரை பார்த்தீங்கன்னா எந்த முறையில் வழிபட்டால் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும்னா, நவகிரக தோஷங்கள் நீங்கள் வேண்டும் நினைச்சிங்கன்னா பைரவருடைய சன்னதிக்கு சென்று செவ்வரளி பூவால் 9 வாரங்கள் சகஸ்ரநாமம் அர்ச்சனை செய்து வழிபடுங்க. அது மட்டும் இல்லை, வறுமை நீங்கி தேய்பிரை அஷ்டமியில் மாலை நேரத்தில் வில்வம் மற்றும் வாசனை மலர்களால் அஷ்டோந்திரா சகஸ்ரநாமம் அர்ச்சனை செய்து 11 பைரவ தீபங்கள் ஏற்றி வழிபடலாம். இழந்த செல்வத்தை திரும்ப பெற வேணும்னு நினச்சிங்கன்னா 11 அஷ்டமிகளை பைரவ தீபங்கள் ஏற்றுங்க. பைரவ தீபம்னா மிளகை சிறு முட்டையாக கட்டி நெய்யிலேனா நல்லெண்ணெய் இட்டு தீபம் ஏற்றுவதுங்க. அது மட்டும் இல்லை, சனி தோஷம் நீங்கள் பைரவருக்கு 9 சனிக்கிழமை நாளில் சிவப்பு நிற பூக்களை அர்ச்சனை செய்து 4 பைரவ தீபங்கள் ஏற்றலாம். திருமண தடை நீங்கள் ஞாயிற்றுக்கிழமையில் ராகு காலத்தில் திருநீர் அபிஷேகம் செய்து மிளகு விடைமாலை சாற்றி அர்ச்சனை செய்தால் திருமண தடைகள் விலகி விரைவில் திருமணம் கைகூடும். வீட்டில் செல்வம் செழிக்க தேய்பிரை அஷ்டமிகளை பைரவருக்கு சொர்ண புஷ்பம் இல்லைன்னா 108 காசுகளால் அர்ச்சனை செய்து வழிபடலாம். இந்த காசுகளை வீட்டில் பணப்பெட்டியில் வச்சா நிச்சயம் செல்வம் செழிக்கும். அது மட்டும் இல்லைங்க, கால பைரவருக்கு நீங்கள் பஞ்சபூதங்களை அடக்கி ஆளக்கூடிய தெய்வமாக இருப்பதால் கோவிலில் பஞ்சதீப எண்ணெய் ஊற்றி பஞ்ச விளக்குகளை ஏற்றி வழிபடுங்க. 5 அகல் விளக்குகளை எடுத்துக்கிட்டு அதில் ஒவ்வொரு விளக்கில் ஒவ்வொரு வகையான எண்ணெயை ஊற்றி தனித்தனியே தீபம் ஏற்றி வழிபடக்கூடிய முறை. அது மட்டும் இல்லைங்க, இதில் நெய், நல்லெண்ணெய், விளக்கெண்ணெய், தேங்காய் எண்ணெய், இழுப்பை எண்ணெய்னு 5 எண்ணெய்களையும் தான் பஞ்சதீப எண்ணெய்னு சொல்லுவாள். ஒவ்வொரு விளக்கிலும் இந்த ஒவ்வொரு எண்ணெயும் ஊற்றி
பஞ்சத்திரையிட்டு தீபம் ஏற்றிய பைரவருடைய மந்திரத்தை நீங்கள் 27 முறை உச்சரித்தாலே எல்லா விதமான பிரச்சனைகளும் நிச்சயம் தீரும். இந்த நாளில் பார்த்தீங்கன்னா பைரவஷ்டகம் பசிப்பது உள்ளத்திலும் எண்ணத்திலும் உங்களுக்கு நல்ல விஷயங்களை விதைக்கும். நேர்மறையான எண்ணங்களை உங்களுக்கு அதிக அளவு பெருக்கி குடும்பத்தில் இருக்கக்கூடிய கஷ்டம் துஷ்ட சக்திகளை அனைத்தையும் நீக்க செய்யுங்க. மேலும் உங்கள் வாழ்க்கையில் சுபிட்சத்தை ஏற்படும். பைரவரை நீங்கள் வணங்க தொடங்கினாலே வறுமை பகைவர்களால் ஏற்படக்கூடிய தொல்லை வியாபார முன்னேற்றம் தனலாபம் அஷ்ட ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும். பைரவருக்கு மிளகு கலந்த அன்னமோ வடை நைவேத்தியமாக படைத்து வழிபடுங்க. அனுமனுக்கு வடைமாலை சாற்றுவது போல பைரவருக்கும் நீங்கள் வடைமாலை சாற்றி வழிபடலாம். இதனால் சிறப்பான பலன் உண்டு. அது மட்டும் இல்லைங்க, பணம் சார்ந்த பிரச்சனைகளும் தீரும். குடும்பத்தில் ஒற்றுமை உண்டாக சகல ஐஸ்வர்யங்களும் நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் சேருங்க. நீங்கள் பைரவருக்கு உகந்த அஷ்டமி திதியில் பார்த்தீங்கன்னா மாலை 6 மணிக்கு மேலே கோவிலில் அனைத்து கோவில்களும் பார்த்திங்கன்னா பைரவருக்குன்னு சிறப்பு பூஜைகளும் அபிஷேகங்களும் நடைபெறும். அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா அந்த பூஜைகளை கலந்து கொண்டு பைரவருக்கு பார்த்திங்கன்னா நடத்தக்கூடிய அபிஷேகத்திற்கு தேவையான பொருட்களை நீங்கள் வாங்கி கொடுத்து வழிபட்டிங்கன்னா இன்னும் சிறப்பான பலன் உண்டுங்க. குறிப்பாக பைரவ சன்னதிக்கு முன்னாடி நின்று கொண்டு மனதார நீங்கள் எந்த ஒரு பார்த்திங்கன்னா வழிபட்டு வந்தாலும் நல்ல விதமான பலன் உண்டு. எத்தனை தீபம் ஏற்றி வழிபட்டால் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்குன்னு தெரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்லைங்க, இந்த 7 நாட்களும் வழிபடுவதன் மூலம் என்ன மாதிரியான தனித்தனியான பலன் உண்டு, யார் யார் வழிபடலான்னு தெரிஞ்சுக்கணும். ஞாயிற்றுக்கிழமை நாளில் ஞாயிற்றுக்கிழமை தோறும் ராகு காலத்தில் பைரவருக்கு வடைமாலை சாற்றி ருத்ராபிஷேகம் செய்து வழிபட்டிங்கன்னா நிச்சயம் திருமண தடை நீங்கும், கடன் தொல்லைகள் தீரும். மேலும் பைரவருக்கு இந்த நாளை புனுகு சாத்தி முந்திரி பருப்பு மாலை சாற்றி வழிபட்ட இன்னும் சிறப்பான பலன் கிடைக்கும். அடுத்தபடியாக திங்கட்கிழமை நாளில் பார்த்திங்கன்னா வில்வம் கொண்டு பைரவருக்கு அர்ச்சித்து சிவன் அருள் கிடைக்கும். சங்கடகர சதுர்த்தினால பைரவருக்கு பன்னீர் அபிஷேகம் செய்து சந்தன காப்பு புனுகு சாத்தி வழிபட்டிங்கன்னா கண் சம்பந்தமான நோய்கள் விலகி தெளிவான பார்வை உண்டாகும். அடுத்தபடியாக செவ்வாய்க்கிழமை நாளில் மாலை நேரத்தில் மிளகு தீபம் ஏற்றி வந்தீங்கன்னா இழந்த பொருளை திரும்ப கிடைக்கும்படி அருள் பாலிப்பார். அதுவே புதன்கிழமை நாளில் பூமி லாபம் கிடைக்க புதன்கிழமை தூரம் பைரவருக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபடுங்க. அது மட்டும் இல்லைங்க, முன்னோருடைய சாபத்தால் பாதிக்கப்படுவங்களையும் புதன்கிழமையில் வழிபடலாம். அடுத்தபடியாக வியாழக்கிழமை நாளில் பார்த்தீங்கன்னா பைரவருக்கு மனதார விளக்கேற்றி வழிபட்டா ஏவல் பில்லி மற்றும் சூனியம் விலகி மன நிம்மதி கிடைக்கும். அதுவே வெள்ளிக்கிழமை நாளில் மாலை நேரங்களில் வில்வ இலைகள் கொண்டு அர்ச்சனை செய்து வந்தால் செல்வம் பெருகும், சகல ஐஸ்வர்யங்களும் உண்டாகும். அது மட்டும் இல்லைங்க, சனி பகவானுக்குன்னு உரிய குரு பைரவர் தான் இவர். ஆகவே சனிக்கிழமையில் இவரே பிரத்யேகமான வழிபாடுகள் செய்து அஷ்டமச்சனி 7.5 சனி அர்த்தாஷ்டம சனின்னு சனியின் எந்த பாதிப்பில் இருந்தாலும் அந்த தாக்கத்திலிருந்து விடுபட வேண்டும் நினச்சிங்கன்னா இந்த பைரவ வழிபாடு சிறப்பான பலனை தரும். இப்படி பார்த்திங்கன்னா வாரத்தில் 7 நாளுமே நீங்கள் செய்யக்கூடிய இந்த கால பைரவருடைய வழிபாடு பார்த்திங்கன்னா நிச்சயம் அவருடைய அஷ்டாங்க பாராயணம் செய்வதும் நினைத்த காரியத்தை நிறைவேற்றி தருங்க. திருமண தடைகளை நீக்கி சகல நன்மைகளும் நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் உண்டாகும். இவர் தாங்க சிவபெருமானுடைய ரொம்பவே சக்தி வாய்ந்த ருத்ர வடிவங்களில் ஒன்று கால பைரவர். இவர் காலத்தை கட்டுப்படுத்தக்கூடிய வல்லமை படைத்தவராக இருக்கிறாரு. கருப்பான உக்கிரமான தோற்ற கொண்ட கால பைரவரினுடைய வாகனமாக நாய் இருக்கு. நின்ற கோலத்தில் 4 திருக்கரங்களோடு உடுக்கை கயிறு திருசுலாம் பார்த்தீங்கன்னா வைத்தபடி காட்சி தரக்கூடியவரும் கால பைரவர் தீய சக்திகளையும் செய்வினை பில்லி சூனியன்னு அகற்ற பார்த்தீங்கன்னா வல்லவருங்க. கால பைரவரை வழிபடுவங்க தீய சக்தியின் பிடியிலிருந்து நிச்சயம் விடுபட முடியும். காலாஷ்டமி தேய்பிராஷ்டமி பைரவாஷ்டமி நாட்களில் பைரவ வழிபாடு சிறப்பான பலனை தருங்க. இந்த கால பைரவருக்கு சோமுக விளக்கு ஏற்றி வழிபடுவது ரொம்ப நல்லது. சோமுக விளக்குனா 4 புறமும் தீபம் கொண்ட விளக்குங்க. இதில் நல்லெண்ணெய் விளக்கேற்றி வழிபடுங்க. மிளகு சேர்ந்து உளுந்த வடை சாதம் பார்த்தீங்கன்னா கால பைரவருக்கு நைவேத்தியமாக படைத்து வழிபடலாம். கால பைரவருக்கு செவ்வரளி மலர் சூட்டி வழிபடுவது ரொம்ப நல்லது. அனைத்து விதமான பயங்களை போக்கக்கூடியவருங்க. தீமையை அழித்து நன்மைகளை உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுத்தி தரக்கூடிய பைரவ வழிபாடு நிச்சயம் உங்களுக்கு சிறப்பான பலனை தரும். தவறாமல் சிவாலயங்களுக்கு செல்லும்போது இந்த கால பைரவருக்கு பார்த்தீங்கன்னா செவ்வரளி பூக்களோ இல்லை நெய் தீபம் ஏற்றி வழிபட்டுவாங்க.
நிச்சயம் நல்லது நடக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.